வணக்கம். அதிமுக இணைஞ்சிருக்காங்க மதிப்புக்குரிய அக்கா காளியம்மாள் அவர்கள். எனக்கு இது இந்த முடிவு ஆச்சரியத்தையோ அதிர்ச்சியோ கவலையோ கலக்கத்தையோ எதையும் தரல. நமக்கு தெரியும் இப்படி நடக்க போகுதுன்ட்டு, எதிர்பார்த்தது நடந்துருச்சு, அவ்வளவுதான். இதுல அவங்களோட முதன்மை விருப்பமா அதிமுக இல்லை. அவங்க தாவேக்காவில சேர விருப்பப்பட்டாங்க. ஜான் அரகிசாமி முட்டுக்கட்டை போட்டாரு, சேர விடல. வேற வழி இல்லாம அதிமுக சேர்ந்துட்டாங்க. அதிமுக மட்டும் இல்ல, திமுக தரப்புல கூட பேசினாங்க. ஏன் சசிகலா அம்மையார்ட்ட கூட பேசினாங்க. கடைசியா திமுகவா அதிமுகவா தாவேக்காவா சசிகலாவா அப்படிங்கிற தேர்வுகள்ல கடைசியா அதிமுக அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. இது கட்சியை விட்டு விலகின பிறகு அப்படின்னு இல்லை, நாம் தமிழர் கட்சியில பயணிக்கிற காலகட்டத்திலேயே அவங்க விஜயை பார்த்தாங்க, எடப்பாடி பழனிசாமியை பார்த்தாங்க, அன்பில் மகேஷ் பொய்யாமொழியை பார்த்தாங்க. எதுவோ இன்னைக்கு அதிமுக சேர்ந்துட்டாங்க. அவங்களோட விருப்பம் உரிமை, அவங்களோட அரசியல் பயணம் சிறக்கட்டும். அதை தாண்டி நம்ம என்ன சொல்றது? ஆனா ஒரே ஒரு உறுத்தல் தான். எடப்பாடி பழனிசாமியை சந்திக்கிறப்ப புறநானூற்று வீரங்கிற தலைவரோட உருவம் பொறித்த தலைவரை பற்றிய ஒரு புத்தகத்தை கொடுக்குறாங்க. அது ரொம்ப உறுத்தலா இருக்கு. திமுக உட்பட 4 கட்சியிட்ட பேரம் பேசிட்டு, நோட்டு பேரம் சீட்டு பேரம் எல்லாம் பேசிவிட்டு கடைசியா பேரம் படைஞ்ச பிறகு அந்த கட்சி தலைவரை பார்க்க போறப்ப தலைவரோட படத்தை பொறித்த அந்த புத்தகத்தை கொடுத்து அதை புனிதப்படுத்துற மாதிரி ஒரு செயல்பாடுங்கிறது உறுத்தலாகவும் அபத்தமாகவும் பட்டுச்சு. திமுக கிட்ட பேரம் பேசிவிட்டு அப்புறம் தலைவரோட படத்தை பொறிச்ச புத்தகத்தை பரிசா கொண்ட தருவேன் எடப்பாடி பழனிசாமின்னா நம்மளால புரிஞ்சுக்க முடியல. எதுவோ அவங்களோட பயணம் சிறக்கட்டும், அவ்வளவுதான். அதை தாண்டி அது என்ன சொல்றதுக்கு இருக்கு? இதுல நாம திரும்ப திரும்ப வலியுறுத்த வேண்டியிருக்கு. ஒரு இயக்கங்கிறது தனிநபர் ஒருத்தர் போனதால ஒரு இயக்கம் வீழ்ந்ததா சரித்திரமே கிடையாது, எந்த இயக்கமுமே. ஏன்னா பெரியார் தமிழ்ல திராவிடர் கழகம், அதுல அண்ணா உள்ளிட்ட பல பேர், அண்ணா கருணாநிதி உள்ளிட்ட பல பேர் விலகி போய் திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்குறாங்க. அதனால திராவிட கழகம் வீழ்ந்து போகல. அந்த திராவிட முன்னேற்ற கழகத்துல கருணாநிதி காலத்துல எம்ஜிஆர் ஒரு மாபெரும் சக்தி, அவர் வெளியேறி தனி அமைப்பு அதிமுக கட்டுறாரு. அதனால திமுக சிதைஞ்சு போகல. அதே திமுக பிற்காலத்துல வைகோ தலைமையில அப்ப ஒரு பிளவு, வைகோ வெளியேறினப்ப திமுக சரிவாதியா பிளவுபட்டுச்சு அப்படின்னாங்க. அந்த வைகோ போன போது கூட திமுக ஒட்டுமொத்தமா கரைஞ்சு போகல. இப்படி இயக்கத்துல இருந்து ஒருத்தங்க போறாங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு இன்னொருத்தங்க வருவாங்க. அந்த இயக்கம் தகவமைத்துக் கொள்ளும், அதே இடத்துக்கு இன்னொருத்தரை பொருத்தி கொள்ளும். நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் இதுல அத்தனை பேரும் அதாவது சொல்லணும்னா மூத்தவர் ஐயா தடா சந்திரசேகர், ஐயா மணிவண்ணன், அப்புறம் ஐயா தமிழ் முழக்கம் சாகுலம், இவங்க 3 பேர் தான் தனித்த அடையாளங்கள். கட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே ஆளுமைகளாக அடையாளங்களாக அறியப்பட்டவங்க இந்த 3 பேர் தான். ஆனா அந்த 3 பேரும் மூத்தவரோ ஐயா சாகுலமிதோ ஐயா மணிவண்ணனோ எங்கேயும் இந்த கட்சிக்குள்ள தனக்குன்னு இடம் வேணும், தான் இதை செய்யணும் அப்படின்னு நினைச்சது இல்லை. கட்சி வளரணும், அண்ணன் வெல்லணும் அப்படின்னாங்க. இவங்க 3 பேரை தவிர்த்துட்டு அத்தனை பேரும் அண்ணனால வளர்த்தெடுக்கப்பட்டவங்க, அண்ணனால அடையாளம் பெற்றவங்க, அண்ணனால ஊடக வெளிச்சம் பெற்றவங்க, அண்ணனால வளர்த்து விடப்பட்டவங்க தான். காளியம்மாள் 2018 கட்சிக்கு வர்றாங்க. அவங்களோட முதல் நிகழ்வு என்னன்னு நினைவு இருக்கு. 2018 கஜா புயல்ல காவிரி படுகை கடுமையா பாதிக்கப்பட்டுச்சு. அந்த சமயத்துல மத்தியில் ஆளக்கூடிய பாஜக அரசு நிவாரணம் தரல. அப்ப அதை கண்டிச்சு நாகப்பட்டினத்துல அவுரித்திடல்ல ஒரு ஆர்ப்பாட்டம். அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு காளியம்மாளை அண்ணன் அப்புதான் அழைச்சிட்டு வர்றாங்க. அதான் முதல் நிகழ்வு. அந்த நிகழ்வுல பங்கேற்கிறப்ப கட்சிக்காரங்களா பங்கேற்கல, ஒரு அமைப்பு சார்பா காளியம்மாள் பேசினாங்க. அதுக்கு பிறகு 2019 பார்லமெண்ட் தேர்தலில் வாய்ப்பு கொடுக்கப்பட்டு தொடர்ச்சியா அவங்களுக்கான எல்லா வாய்ப்பும் கொடுக்கப்பட்டு அவங்க ஒரு உயரிய இடத்துக்கு போறாங்க. இதுல காளியம்மாள் நாம் தமிழர் கட்சியில் இணைஞ்சாங்க அப்படின்னு எங்கேயும் செய்தி வரல, யாரும் பேசல. ஏன்னா காளியம்மாள் கட்சியை சேர்றப்ப சாதாரண ஒருத்தவங்க. ஆனா கட்சியில இணைஞ்ச பிறகு கட்சி வாய்ப்பு கொடுத்து வெளிச்சம் கொடுத்து அங்கீகாரம் கொடுத்து அடையாளம் கொடுத்து தூக்கி விட்ட பிறகுதான் அவங்க ஒரு முகமா மாறுறாங்க. இதுல ரொம்ப முதன்மையான ஒரு செய்தியை பதிவு பண்ண நினைக்கிறேன். பேச்சாளர் அப்படின்னா அவங்களுக்கு ஊடக வெளிச்சம் கிடைக்குது, புகழ் கிடைக்குது.
இப்போ நான் பேச்சாளர் அப்படின்னா நான் வந்து ஒரு கூட்டத்துக்கு நான் பேச போறேன் அப்படின்னா, இப்போ சேலத்துக்கு பேச போறேன்னு வைங்க. சேலத்துக்கு பேச போறேன்னா நான் கிளம்புறதுக்கு முடியே என்னை கூப்பிடுவாங்க. கிளம்பிட்டீங்களா அப்படின்னு கேட்பாங்க. நான் இங்கேருந்து போறதுக்கான போக்குவரத்து வசதியை வந்து ஏற்பாடு பண்ணி தருவாங்க. பேருந்தில் பயணச்சீட்டு போட்டு கொடுத்து, அங்கே போறதுக்கு தங்குறதுக்கு அறை போட்டு கொடுத்து, அவங்களே உணவு ஏற்பாடு பண்ணி கொடுத்து, பொதுக்கூட்டத்தில் பேசி முடிச்ச பிறகு அவங்க செலவுக்கு காசு கொடுத்து அப்படி பேச்சாளர்னா அனுப்பி வைப்பாங்க. அதே சமயத்தில் களத்தில் பணி செய்யக்கூடியவங்க வந்து அவங்க வந்து இழப்பாங்க. ஒரு பேச்சாளர் வந்து பெற்றுக்கொள்வார், பெயரை பெற்றுக்கொள்வார், புகழை பெற்றுக்கொள்வார். ஒரு கூட்டத்துக்கும் போறப்ப ஒரு குறைந்தபட்ச ஒரு தொகையை கொடுப்பாங்க, செலவுக்கு போக்குவரத்து செலவுக்கும் கொடுப்பாங்க. ஆனா களப்பணியாளர் வந்து அவருக்கு வந்து பேர் கிடைக்காது, புகழ் கிடைக்காது, வெளிச்சம் கிடைக்காது, அங்கீகாரம் கிடைக்காது. அவர் காசை இழப்பாரு. 15 ஆண்டா நாம் தமிழர் கட்சியில பயணிக்கக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்க. 15 ஆண்டா அண்ணன்கிட்ட அறிமுகமாகாம, அண்ணனோட அலைவேஷன் இல்லாம, ஆனாலும் கட்சியில வந்து உழைச்சிட்டு இருக்காங்க. இப்ப சென்னை போன்ற பகுதி எடுத்துக்கிட்டோம்னா, சென்னையில வந்து அடிக்கடி அண்ணனை பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் இந்த மாவட்டங்கள்ல. அதுவே வந்து இப்ப வட மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டோம்னா, அவங்க அண்ணனை வந்து ஆண்டுக்கு 2 முறை தான் பார்ப்பாங்க. ஒன்னு மே 18 இனப்படுகொலை நாள் பொதுக்கூட்டம், இன்னொன்னு மாவீர் நாள் நவம்பர் 27. இந்த 2 நாள் தான் பார்ப்பாங்க. 2 நாளும் எல்லாராலையும் பக்கத்துல போய் பார்க்க முடியாது. அப்ப அண்ணன் உட்கார்ந்துருப்பாரு. அண்ணன் உட்கார்ந்துருக்கிறப்ப அண்ணனை பார்ப்பாங்க. அண்ணன் நம்மளை பாத்திர மாட்டாரா அப்படின்ட்டு. அண்ணன் திரும்பி பார்க்கறப்ப ஒரு வணக்கம் அண்ணன் வைப்பாரு, இவங்களும் வைப்பாங்க. அந்த ஒரு வணக்கம், அண்ணன் நம்மளை பார்த்துட்டாரு, வணக்கம் வச்சுட்டாருங்கிற அந்த பூரிப்பு, அந்த உத்வேகம், அந்த உற்சாகம் அதுலேயே ஓடுவாங்க. ஒரு பேச்சாளருக்கு எல்லாருமே கிடைச்சிருது. ஆனா களப்பணியாளனுக்கு அப்படி கிடைக்கிறது இல்லை. அதாவது ஒரு பொதுக்கூட்டம் நடக்கும். பொதுக்கூட்டம் நடக்கிறப்ப அந்த பொதுக்கூட்டத்துக்கு முன்பாக முதல் நாள் வந்து போய் நள்ளிரவில் கொடி கட்டுறது, பதாகை கட்டுறது, அப்படின்னு எல்லா வேலையும் களப்பணியாளர் செய்வார். ராத்திரி சாப்பிட்டு இருக்க மாட்டாரு. ஒரு தேநீரை குடிச்சிட்டு விடிய விடிய வேலை செஞ்சுட்டு ஒரு 3 மணி 4 மணிக்கு வேலையெல்லாம் முடிச்சுங்கிறப்ப படுக்க போவார். படுக்க போறப்ப ரொம்ப அசதியா இருக்கும், சோர்வா இருக்கும். அப்படியே அரை தூக்கம் இருக்கிறப்ப நாம இந்த இனத்துக்காக பண்ணோம், தலைவருக்காக பண்ணோம், இந்த மக்களுக்காக பண்ணோம்னு ஒரு மனநிறைவு வரும். அந்த மனநிறைவோடு உறங்குவார். அவரை வந்து நம்ம பதாக வச்சோம் தூக்கி அவ்வளவு எடையுள்ள பதாகை தூக்கி வச்சோம், நம்ம வந்து கொடி கட்டினோம், நம்ம சுவரொட்டி ஒட்டினோம் அப்படின்னு யாரும் நம்மளை கொண்டாடுவாங்க அப்படின்னு நினைக்கல. அதற்கான அங்கீகாரத்தையும் அவங்க விரும்பல. நாம இனத்துக்காக செய்யறோம், இந்த மண்ணுக்காக செய்யறோம், மக்களுக்காக செய்யறோம் அப்படிங்கிற அந்த பெருமித உணர்வு தான். அப்ப எந்தவித பிரதிபலனையும் எதையும் எதிர்பார்க்காம அர்ப்பணிப்போடு களத்தை நிற்கிறாங்கல்ல, அந்த களப்பணியாளர்கள் அவங்க தான் கட்சியோட வேறு, தூணு, எல்லாமே. அதனால அண்ணன் சீமான் சொன்னது போல, மேடை அப்படின்னா பேச்சாளர் மேடையில் ஏறி பேசலாம். ஆனா மேடை இல்லை, களப்பணியாளர்களோட அது முதுகு. அதனால இந்த முக வெளிச்சம் வந்த உடனே என்ன சொல்றது, அதனால நான் வந்து தனிப்பட்ட முறையில் ஒரு பேச்சாளருக்கான இலக்கணம் அப்படின்னு நான் ஒண்ணு தான் நான் வகுத்து வச்சிருக்கேன்னா, எனக்கு வந்து அந்த காமராசர், கக்கன், ஜீவானந்தம், சிங்காரவேலர் இந்த வரிசையில வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சவர் வந்து ஐயா ஜீவாவை ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஜீவாவை. ஜீவாவோட ஒரு கூற்று இருக்கு. ஜீவா சொல்றாரு, பேச்சு என்பது தொழில் அல்ல, பேச்சு என்பது எனக்கு தொழில் அல்ல, அது மேடை கலை அல்ல, நான் நம்பிய கொள்கையை விளக்க கிடைத்த சந்தர்ப்பம், என் வாழ்க்கை போராட்டம், போர்க்களம் அப்படிங்கிறது. பேச்சு என்பது வந்து எனக்கு மேடை கலையும் இல்ல, தொழிலும் இல்ல, நான் நம்பின கொள்கையை விளக்க கிடைத்த சந்தர்ப்பம், என் வாழ்க்கை போராட்டம், போர்க்களம், அவ்வளவுதாங்கிறது. அதான் ஒரு பேச்சாளனுக்கான ஒரு பேச்சுக்கான வரையறையா நான் கெடுத்துறேன். அதனால போனவங்க போகட்டும், யாரை நம்பி இந்த பயணம் தொடங்கப்படலை. இது போன்ற ஆட்கள் வருவாங்க அப்படின்னு தொடங்கப்படலை. இது காலம் கையளித்தது, வரலாறு நமக்கு இட்ட கட்டளை, அதை செய்து கொண்டு போறோம். இதுல வந்து பதறி போறவங்க, சிதறி போறவங்க, உதிரியா போறவங்க, அவங்க போறவங்க போகட்டும். ஆனா கடைசி தமிழர் இருக்கிற வரைக்கும் இந்த விடுதலை போராட்டம், இந்த விடுதலை உணர்வு அது தொய்வு இல்லாம போய்கொண்டே இருக்கும். அதனால காளியம்மாளின் முடிவு அவங்களோட தனிப்பட்ட அரசியல் ஆதாயம் நோக்கிய முடிவு. அந்த முடிவை அவங்க தான் தேடிக்கிட்டாங்க, யாரும் அவங்களை நோக்கி தள்ளி விடல. முடிவெடுத்துட்டாங்க, அதிமுக பக்கம் போயிட்டாங்க. சரி, அங்க போய் நல்லா இருக்கட்டும்.
இனிமே விவாதங்கள்லையோ மற்ற தளங்கள்லயோ வர்றப்ப அப்ப போட்டு பார்த்துருவோம், நாம் தமிழர் கட்சியா அதிமுகவா அப்படின்னு போட்டு பார்த்துருவோம். அங்க விவாதம் அப்படின்னு வர்றப்ப அக்கா காளியம்மாள் நம்ம அக்கா தானே அப்படிலாம் அங்க வந்து அந்த மிதவாத போக்கெல்லாம் இருக்காது. அதிமுகவா நாம் தமிழர் கட்சியா போட்டு பார்த்துருவோம்னு வரும். அப்ப அப்படி சந்தர்ப்பம் வாய்க்கத்தான் போகுது. அப்ப பார்த்துக்குவோம். அப்புறம் நம்ம அண்ணாத்தே ராஜீவ் காந்தி, அதாவது ராஜீவ் காந்தி, கல்யாண சுந்தரம், இவங்க 2 பேரும் பண்ண ஒரு வரலாற்று பிழைன்னே சொல்லலாம், பெரிய தவறுன்னே சொல்லலாம். ஏன்னா நாம் தமிழர் கட்சி தொடங்கப்பட்டு நாம் தமிழர் கட்சிக்கு போனா வந்து நம்ம சம்பாதிக்கலாம், நாம வந்து பொருளாதாரத்துல வந்து தன்னிறைவு பெற்றலாம் அப்படின்னு யாரும் வர்றது கிடையாது. ஒரு உணர்வோட தான் வர்றாங்க. அப்ப இங்க வந்து பிழைக்கணுங்கிற எண்ணமே வந்தது கிடையாது. நாம் தமிழர் கட்சியிலிருந்து ஒரு கட்டத்துல வெளியேறாங்க அப்படின்னா வெளியேறினவங்க கூட திமுக அதிமுக போய் சேர மாட்டாங்க. எனக்கு நினைவு இருக்கு, 2012-13 காலகட்டத்துல மறுமலர்ச்சி நாம் தமிழர் அப்படின்னு கோயம்புத்தூர்ல தொடங்கப்பட்டுச்சு. அதே போல நாம் தமிழர் கட்சி வெளியேறினவங்க எல்லாம் ஒரு போட்டி தமிழ் தேசிய அமைப்பு கட்டுவாங்க. இல்ல மிஞ்சி மிஞ்சி போனா தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு போவாங்க. இல்ல வந்து சில பேர் வந்து விசிகாவுக்கு போவாங்க. யாரும் வந்து திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ நாம் தமிழர் கட்சியிலிருந்து வெளியேறினாலும் நாம் தமிழர் கட்சி நீக்கப்பட்டாலும் போக மாட்டாங்க. எப்படி நாம போய் திமுகவுக்கும் அதிமுகவுக்கு போக முடியும்? நாம இந்த திராவிட கட்சியில தானே எதிர்த்தோம், இந்த திமுக அதிமுக தானே மக்களுக்கு பல பாதகங்களை பண்ணுச்சு அப்படின்னு திமுக அதிமுகவுக்கு போறதுக்கு வந்து ஒரு தயக்கம் இருக்கும், ஒரு உறுத்தல் இருக்கும். அப்படி சிந்திக்கவே மாட்டாங்க. முதலாக திமுக அதிமுகவுக்கு போகலாம் நாம் தமிழர் கட்சி வெளியேறினவங்க அப்படின்னு கதவை திறந்து விட்டது கல்யாண சுந்தரம், ராஜீவ் காந்தி. இவ்வளவு பேசிய ராஜீவ் காந்தியும் கல்யாண சுந்தரமுமே திமுக அதிமுகவுக்கு போன பிறகு நமக்கு என்ன, நாமளும் போகலாம் அப்படின்னு நாம் தமிழர் கட்சியை விட்டு வெளியேறி போனவங்க அதுக்கு பிறகுதான் திமுக அதிமுகவில் சேர தொடங்குறாங்க. அப்ப அதற்கு அடித்தளமிட்டது கல்யாண சுந்தரம், ராஜீவ் காந்தி. அப்ப அது வரலாற்று தவறு அப்படின்னு நான் சொல்லுவேன். இதுல ராஜீவ் காந்தியை பொறுத்தவரை அவர் திமுகவில் போய் மிக குறைந்த காலத்திலேயே வந்து பெரிய உயரம், தமிழன் பிரச்சனை இருக்காரு. அவர் வந்து அவரோட புகைப்படம் ஒன்று பார்த்தேன், கே நேருக்கு வந்து தமிழன் பிரச்சனை வந்து மாலை போடுறாரு, மாலையோ சால்வையோ போத்துறாப்புல. புகைப்படத்தை பார்த்தா தமிழன் பிரச்சனாவுக்கு வந்து மீசையே ஒழுங்கா முளைக்கல, அரும்பு மீசையா இருக்கு. அப்ப எப்படி பார்த்தாலும் ஒரு 16, 17, 18 வயசு தான் இருந்திருக்கும். அப்ப அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் இப்ப 40 வயசை கடந்துட்டாரு. அவர் திமுக இருக்காரு. அவர் ஏற்றுக்கொண்ட தலைமைக்கு ஒரு விசுவாசமா இருக்காரு, உண்மையா இருக்காரு. ஆனா அந்த தமிழன் பிரசனாவுக்கு கிடைக்காத வெளிச்சம், வாய்ப்பு, உயரம் மிக குறுகிய காலகட்டத்துல ராஜீவ் காந்தி கிடைச்சிச்சு. அவரும் ரொம்ப ஆட்டம் போட்டாப்புல. அங்க போயிட்டு நாம் தமிழர் கட்சியை கடுமையா வசைபாடுவது, அண்ணன் சீமானை அவதூறாக பேசுவது, திமுறா பேசுறது அப்படின்னு இருந்தாப்புல. அந்த கட்சியில வந்து மாநில மாணவர் அணி தலைவர் அப்படின்னு பொறுப்பு கொடுத்தாங்க. மாணவர் அணிக்கு தலைவராக்கினாங்க. இளைஞர் அணிக்கு வந்து செயலாளர் வந்து உதயநிதினா, மாணவர் அணிக்கு ஒரு தலைவர். செயலாளர் வந்து காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் எழிலரசன். அங்க திமுக பொறுத்த வரைக்கும் தலைவர் பொறுப்பை விட செயலாளர் பொறுப்புக்கு தான் அதிகாரம் அதிகம். ஒரு கட்டத்தில் என்ன பண்றாங்க, காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் எழிலரசன் வந்து மாணவர் அணி செயலர், அவரை வந்து அந்த பாசை விட்டு நீக்கிட்டு இவரை தூக்கி செயலரா போட்டுறாங்க. அப்ப மாணவர் அணி அப்படிங்கிற ஒரு பொறுப்பையே வந்து ராஜீவ் காந்தி கையில கொடுத்தாங்க. நம்மால் சும்மா இருப்பாப்புலையா? அவர் அங்கேயும் போய் வேலையை கட்டிட்டாப்புல. திருப்பதிக்கு லட்டா, திருநெல்வேலிக்கு அல்வாவா, மணப்பாறைக்கு முறுக்கா அப்படின்னு அவங்க வந்து நீ மாணவர் அணியில இருந்தது போதும் அப்படின்னு பீசை பிடுங்கி இப்ப டம்மி பொறுப்பு போல கொள்கை விளக்க அணி, அதாவது கொள்கை பரப்பு அந்த பாசறையில அந்த அணில போட்டிருக்காங்க. கொள்கை பரப்பு அணி தான் சாதாரண பொறுப்பா அப்படின்னு கேட்கலாம். மாணவர் அணி அப்படிங்கிறது வந்து நிர்வாக பொறுப்பு. தமிழ்நாடு முழுக்க மாணவர் அணியில பொறுப்பாளர்களை அமர்த்தலாம், மாணவர் அணி சார்பாக நிகழ்வு நடத்தலாம். மொழிப்போர் நாளப்ப வந்து இந்த பக்கம் உதயநிதி, இந்த பக்கம் ஸ்டாலின், நடுவில் ராஜீவ்காந்தி அப்படிதான் போனாங்க மாணவர் அணி அப்படிங்கிறதுனால. மாணவர் அணி அப்படின்னா நிர்வாக பொறுப்பு. ஆனா கொள்கை பரப்பு துணை செயலர் அப்படின்னா அது நிர்வாக பொறுப்பு இல்லை. மேடைகள்ல பேசலாம், நிகழ்வுகள்ல பேசலாம், தொலைக்காட்சிகளை பேசலாம், அதோடு நிற்க வேண்டியதுதான். இப்ப அவர் அங்க போய் வேலையை காட்டினதால அவரை மாணவரிலிருந்து தூக்கி கொள்கை பரப்பு துணை செயலர் அப்படின்னு போட்டாங்க. வெளிலேருந்து பாக்குறப்ப பெரிய பொறுப்பை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பெரிய பொறுப்பெல்லாம் கொடுக்கல, அவரை டம்மியாக்கி தூக்கி போட்டாங்க.
ஏன்னா அங்க இருக்கக்கூடிய பெரும் தலைகளோட இவர் போய் மோதி பார்த்துக்காப்புல, உரைச்சிருக்காப்புல. அதனால இந்த விளைவு வந்திருக்கு. இதுல நமக்கு ஐயோ நம்ம அண்ணன் அங்க போய் இப்படி ஆக்கப்பட்டாரே அப்படிலாம் தோணல. உனக்கு தேவைதான், நீ இதுவும் படணும் இன்னும் படணும் அப்படின்னு நமக்கு தோணுது. இந்த இடத்துல கருணையே இல்லாம கோபம் வருது. அதனால காலம் எல்லாவற்றையும் மெய்ப்பிக்கும் அப்படிம்பாங்க. காலம் எல்லாரோட உண்மையான முகத்தை அடையாளம் காட்டும்பாங்க. அதே போல இங்க பல பேரோட முகங்களை அடையாளம் காட்டி கொண்டிருக்கு. அண்ணன் சீமான் திரும்ப திரும்ப சொல்லுவாங்க, என்ன தலைமை இருக்கக்கூடாது, என்ன தலைமை இருக்கக்கூடாது, தத்துவத்தை தலைமை இருக்கணும். நீங்க சீமானுங்கிற தனிநபர் தலைமை இருக்கல, தமிழ் தேசிய தத்துவத்தை தலைமை இருக்கிறீங்க. நான் இருப்பேன் இல்லாம இருப்பேன், ஆனா தத்துவம் இருக்கும் அப்படிம்பாங்க. நாங்கள் இல்லாது போனா கூட, இந்த தலைமுறை பிள்ளைகள் இல்லாது போனா கூட, இன்னொரு தலைமுறை பிள்ளைகள் இந்த நாம் தமிழர் கட்சி ஆட்சியின் செயல்பாட்டு வரைவு இருந்தா போதும், அந்த வரைவை பார்த்தே இந்த நாட்டை சிறப்பா நிர்வாகம் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அண்ணன் சீமானுக்கு ஒரு தெளிந்த பார்வையும் தொலைநோக்கு சிந்தனையும் உண்டு. அதனால யாரு பதறு யாரு பிசுறுங்கிறது அண்ணன் சீமானுக்கு தெளிவா தெரியும். அண்ணன் சீமான் எப்போதும் ஒரு தீர்க்கதரிசி. அது அண்ணன் சீமான் சொல்றப்ப ஏன் அண்ணன் அப்படி முடிவெடுத்தாங்க அப்படின்னு அந்த தொடக்க நிலையில ஏன் அண்ணன் தடகாடியா முடிவெடுத்துட்டாரு அப்படின்னு நினைக்கலாம். ஆனா காலம் அண்ணன் சீமான் செய்வது சரியென எப்போதும் நிரூபிக்கும், இப்போதும் நிரூபித்திருக்கிறது.